2026 தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் யாருன்னு தெரியுமா? இந்த வீடியோவில் நாம் குறைந்த சம்பளத்திலிருந்து அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் வரை பார்த்து போலாம். அதனால லாஸ்ட் வரை பாருங்க. நம்பர் 1 யாருன்னு தெரியும். சரி, முதலில் ரைசிங் நடிகர்களிலிருந்து ஆரம்பிப்போம். ஹரிஷ் கல்யாண், அசோக் செல்வன், கலிதாஸ் ஜெயராம், மணிகண்டன், கவின், பிரதீப் ரங்கநாதன் இவர்கள் எல்லாரும் சுமார் 5 முதல் 15 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார்கள். இப்போ இவர்களின் வளர்ச்சி நல்லா இருக்கு. அடுத்த லெவல் ஸ்டார்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து மிட் லெவல் நடிகர்கள் ஜீவா, விஷால், அதர்வா, ஆதி பினிசெட்டி, சசிகுமார், ஜிவி பிரகாஷ் இவர்கள் 10 முதல் 30 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார்கள். ஒரு நல்ல ஹிட் கிடைச்சா இவர்களின் சம்பளம் இன்னும் அதிகமாகும். அடுத்த லெவல் விஜய் சேதுபதி, கார்த்தி, ஜெயம் ரவி, சிலம்பரசன், ஆர்யா இவர்கள் 20 முதல் 50 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார்கள். விதவிதமான கதைகள் மற்றும் ரோல்களால இவர்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. அடுத்து இன்னும் பெரிய லெவல் தனுஷ், விக்ரம், சிவகார்த்திகேயன் இவர்கள் 40 முதல் 100 கோடி வரை சம்பளம் வாங்குகிறார்கள். சிலர் ப்ரொடியூசர் ஷேர் மாதிரி புதிய முறைகளிலும் சம்பாதிக்கிறார்கள். இப்போ டாப் நடிகர்கள் சூர்யா சுமார் 80 முதல் 120 கோடி, கமல்ஹாசன், அஜித்குமார் 100 முதல் 150 கோடி வரை. இந்த மூவரும் நீண்ட காலமாக மார்க்கெட்டை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அடுத்து நம்பர் 2 தளபதி விஜய். இவருடைய சம்பளம் 150 முதல் 275 கோடி வரை செல்லும். இப்போதைக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இவருக்கு தான். இப்போ நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பளம் வாங்குகிறார். இந்த இடத்தை இன்னும் யாராலும் எடுக்க முடியவில்லை. மொத்தமாக பார்த்தால் தமிழ் சினிமா மார்க்கெட் மிகவும் பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அதனால்தான் நடிகர்களின் சம்பளமும் இவ்வளவு உயர்ந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.